Question number 3, exercise 1.3. Express the following in the form of P by Q, where P and Q are integers and Q is not equal to 0. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளை வந்து P by Q அதாவது ரேஷனல் நம்பர் ஃபார்மேட்டுக்கு இதை வந்து நம்மளை கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0/6 பார். ஓகேவா, 0/6 பார் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இந்த பார் அப்படின்னா ஒரு நம்பரை டிவைட் பண்ணும்போது 0.666666 அப்படி இன்ஃபினிட்டியாக 6 போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, இப்போது லெட் எக்ஸ் ஈக்குவல் டு 0.666 அப்படின்னு எடுத்துக்கலாம். இது ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு 10x ஈக்குவல் டு, அதாவது இங்கே ஒரு டிஜிட் தானே இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா, இந்த வேல்யூ எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ ரெண்டு இடத்துலையும் இங்கேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இங்கேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இங்கே 10x கிடைக்கும். அப்புறம் இங்கே 6.666ன்னு வந்துடும். அதாவது இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்டு ஒரு டிஜிட் முன்னாடி போயிடும். ஓகே, இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட்டு ஒரு டிஜிட் முன்னாடி போயிடும், அதாவது இங்கே வந்துடும். ஓகேவா, இப்போது இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போது ஈக்குவேஷன் நம்பர் 2 -1, 10x - x ஈக்குவல் டு 6.666 - 0.666. ஓகேவா, இப்போது நமக்கு மைண்ட் பண்ணோன்னா 10x - x 9x. இது ரெண்டும் டெசிமல் சப்ராக்ஷன் பண்ணோம்னா நமக்கு 6 கிடைக்கும். ஸோ x ஈக்குவல் டு 6/9. இதை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 2/3 கிடைக்கும். ஸோ x ஈக்குவல் டு 2/3. இப்போ இதை P by Q ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஓகேவா, இப்போது ஹோம்ஒர்க் பார்க்கலாம். ஸோ ஹோம்ஒர்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 0.47 பார் கன்வெர்ட் இன்ட்டு P by Q, Q is not equal to 0. ஓகேவா, நெக்ஸ்ட்டு சம்மில் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.